Hello friends, welcome to Secret of Samaiyal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஒரு மஷ்ரூம் ரெசிபி. இது வந்துட்டு பட்டர் கார்லிக் மஷ்ரூம்ஸ் ரொம்ப ஈஸியா ஒரு 10 நிமிஷத்துல நீங்க இதை செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஒரு ஈஸியான ரெசிபி. சரி வாங்க டிலே பண்ணாம சூப்பரான பட்டர் கார்லிக் மஷ்ரூம்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்திக்கலாம். பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு. இதுல வந்து ஒரு வெங்காயம் இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்திக்கலாம். இந்த வெங்காயத்தை லேசா வதக்கிக்கலாம். இது வந்துட்டு கலர்லாம் மாற வேணாம். லேசா ஒரு ஸ்வெட்டிங் மாதிரி வரும்ல, அந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ வெங்காயம் லேசா வதங்கி இருக்குது பாருங்க. இந்த மாதிரி லைட்டா வதங்கினா போதும். சும்மா ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க. இப்போ இதுல மஷ்ரூம் வந்துட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸா வெட்டி வச்சிருக்கேன். இந்த மாதிரி நல்லா பெருசா வெட்டிக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும். இதுக்கு இந்த 100 கிராம் மஷ்ரூமை இதுல சேர்த்திக்கலாம். இந்த மஷ்ரூமையும் இந்த வெங்காயத்தோட சேர்த்தி வதக்கி விட்டுலாம். இதுல வந்து தண்ணி எல்லாம் விடக்கூடாது. நம்ம இப்படியே இந்த மஷ்ரூமோட தண்ணியிலேயே இது வந்துட்டு வெந்துடும். சில சமயம் பாத்தீங்கன்னா மஷ்ரூம் நிறைய தண்ணி விடும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சுத்தமா தண்ணி விடாதீங்க. நல்லா தண்ணி இல்லாம டேப் பண்ணிட்டு போடுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். நிறைய தண்ணி விட்டா நல்லா இருக்காது. இப்போ கொஞ்ச நேரம் நம்ம மூடி வைக்கலாம், ஒரு 2 நிமிஷம். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. நம்ம மஷ்ரூம் போட்டு வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நம்ம தண்ணியே விடல, ஆனா கூட கொஞ்சமா தண்ணி விட்டு இருக்குது மஷ்ரூம். அதனால தண்ணியே விடாதீங்க சுத்தமா. இப்போ இதுல நம்ம நிறைய பூண்டு சேர்த்து போறோம். நான் வந்துட்டு ஒரு 2 கட்டை பூண்டு இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்துட்டு இதுல சேர்த்திடலாம். இந்த பூண்டை இந்த ஸ்டேஜ்ல தான் சேர்த்தணும். அப்பதான் உங்களுக்கு அந்த கார்லிக்கோட ஃபிளேவர் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் இதுல. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இதுக்கு உப்பு ரொம்ப கம்மியா தான் பிடிக்கும், கம்மியா சேர்த்திக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜ்ல இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்திக்கலாம். நம்ம ஒரு டீஸ்பூன் பட்டர். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு இன்னும் ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம இதை வந்துட்டு அப்படியே வேக வச்சுக்க போறோம். இது மூடி போட்டு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் மட்டும் வேக வைக்கலாம். இப்போ ஒரு நிமிஷம் ஆச்சு. நம்ம ஓப்பன் பண்ணலாம். மஷ்ரூம்ஸ் வந்துட்டு நல்லா குக் ஆயிருக்கும். நல்லா கிரில் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ கொஞ்சம் நிறைய கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம். இதையும் சேர்த்தி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பட்டர் கார்லிக் மஷ்ரூம்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு ஒரு சர்விங் டிஷ்ல மாற்றிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த பட்டர் கார்லிக் மஷ்ரூம்ஸை நம்ம மாதிரி ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணி நம்ம சாப்பிட வேண்டியதுதான். ரொம்ப டேஸ்டியான ஈஸியான ஒரு ஸ்டார்டர் ரெசிபி இது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.